بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. எல்லா புகழும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், மூமீனான ஆண் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா கருணை முழுமையாக உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இங்கே பேசப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நடப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மனிதர்களை படைத்ததனுடைய நோக்கத்தை சொல்லி காண்பிக்கின்றான். வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை. இந்த வணக்கம் என்கின்ற இந்த வார்த்தை பல அர்த்தங்களை கொண்டதாக இருக்கக்கூடிய நேரத்தில் சுருக்கமாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் மனிதர்களை என்னை வணங்குவதற்கு, எனக்கு கட்டுப்படுவதற்கு, என்னுடைய தூதருடைய வழிமுறைப்படி நடப்பதற்கு நான் படைத்திருக்கிறேன் என்கின்ற அடிப்படையை நமக்கு சொல்லித் தருகின்றான். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த உலகத்தில் மனிதனை படைத்ததற்கான நோக்கத்தை சொல்லிவிட்டான். அந்த நோக்கத்தில் மனிதனுக்கான கால அளவு எவ்வளவு என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலாம். உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காக இந்த வாழ்வும் மரணமும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கான கால அளவு எவ்வளவு என்று சொன்னால், மனிதனுக்கான அந்த பிறப்பு, வாழ்வும் அவருடைய மரணம், முடிவு என்கின்ற ஒரு அளவையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த அளவுக்கு உட்பட்ட காலகட்டத்தில் மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை பரிசித்து பார்ப்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப இந்த உலகம் என்பது ஒரு சோதனை கூடம், பரீட்சை கூடம் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அந்த பரீட்சை கூடத்தினுடைய அளவோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பீடு செய்கின்ற பொழுது, ஏன்னா இப்பதான் எல்லாரும் அரையாண்டு தேர்வு முடிந்து அந்த பரீட்சையெல்லாம் சந்தித்து விட்டு இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். நாம் கூட கடந்த காலங்களில் மாணவர்களாக இருக்கின்ற பொழுது, பள்ளி காலங்களிலே படிக்கின்ற பொழுது இது மாதிரி தேர்வு அறைகளை சந்தித்திருப்போம். அந்த தேர்வு அறைகளோடு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த மறுமைக்கான இந்த தேர்வு எப்படி ஒத்து போகிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் கவனிக்க வேண்டும். உலக பரீட்சையில நாம் எப்படி பரீட்சை எழுதுவோம்? தேர்வு அறைகள்ல மாணவர்கள் இருக்கின்றார்கள். எப்படியெல்லாம் அங்கே விதிமுறைகள் போடப்படும், கட்டுப்பாடுகள் போடப்படும். யார் இடத்திலும் பேசக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது, அடுத்தவரிடத்தில் எந்த பொருளை வாங்கக்கூடாது என்கின்ற கூடுதல் கட்டுப்பாடுகள் போடப்படும். அதிகமான விதிமுறைகள் விதிக்கப்படும். அதே போலத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை சோதனை என்று சொல்லி காண்பிக்கின்றானே, இந்த உலகமும் நமக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை போடுகின்றது. எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, எந்த ஆடை அணிய வேண்டும், எந்த ஆடை அணியக்கூடாது, வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது, அடுத்தவருடைய மானங்களிலே விளையாடக்கூடாது, இப்படி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை அல்லாஹ் விதித்திருக்கின்றான். இந்த கட்டுப்பாடுகளில் யார் விதிமீறுகின்றார்களோ அதற்கான ஒரு கூலியை, அதற்கான ஒரு தண்டனையை மறுமையிலே பெறுவார்கள் என்கின்ற ஒரு அடிப்படையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அப்போ உலக பரீட்சையில், உலக தேர்வு கூடத்தில்
எப்படி கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறதோ மறுமைக்கான இந்த உலக தேர்வில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இது மாதிரி கட்டுப்பாடுகளோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு அடிப்படையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மன ஓட்டத்திலே ஓட்டிக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பரீட்சையில இது மாதிரி கட்டுப்பாடுகள் போடுவது, விதிமுறைகளை விதிப்பது, அதை தாண்டி ஒவ்வொன்றாக மாணவர்கள் சந்திப்பார்கள் இல்லையா? பரீட்சையில் போய் உட்கார்ந்துருவாங்க, பேசக்கூடாது, எதுவுமே யாரிடமும் வாங்கக்கூடாது. அடுத்தது அவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? அங்க கொஸ்டின் தாள் எதிர்பார்ப்பாரு, அந்த கேள்வி தாள்களை எதிர்பார்ப்பார். அதே அவருக்கு அங்கே வழங்கப்படும். அந்த கொஸ்டின் தாள்ல கூட, அந்த கேள்வியில கூட அவர் அந்த தாளை வாங்குவதற்கு முன்னால் இந்த கேள்வி வரும், இந்த கேள்வி வரும் என்று ஒரு குத்துமதிப்பாகத்தான் அவருக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் மறுமையிலே நமக்கு கேட்கக்கூடிய கேள்வியும் இந்த தேர்விலே சொல்லிவிடுகின்றான். இந்த தேர்வு எப்படிப்பட்ட தேர்வு என்று சொன்னால், நம் அருமையில கேட்கக்கூடிய முதல் கேள்வி இதுதான் என்று நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கின்றார்கள், நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அது என்ன கேள்வி? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி. மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானிடத்திலே அவனுடைய அமல்களிலிருந்து அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஃபைன் ஸலுஹத், அந்த தொழுகை சரியாக இருக்கும் என்று சொன்னால் ஃபக்கத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் வெற்றி அடைந்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முதல் கேள்வி, உங்களுடைய அமல்களில் இருந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி அது தொழுகையை பற்றி தான். அந்த தொழுகை சரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். ஃபைன் ஃபஸதத், அந்த தொழுகை சரியில்லை என்று சொன்னால் ஃபக்கத் ஹாப வ ஹஸிர, அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இப்ப கேள்விக்கான பதிலையும் நமக்கு சொல்லப்பட்டாச்சு. இப்ப இந்த நிலையில் ஒரு மனிதன் இந்த கேள்விக்கான ஒரு பரீட்சையை உலகத்திலே சரியான முறையில் எழுதவில்லை என்று சொன்னால் நம்ம அவனை என்ன சொல்லுவோம்? பரீட்சைக்கு முன்னாடி ஒருத்தன்ட்ட கொஸ்டின் பேப்பரே கையில கொடுத்து முட்டை மார்க் எடுத்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா கொஸ்டின் பேப்பரே கையில தந்தாச்சு, இதற்கு பின்னாலும் நீ முட்டை வாங்கிட்டு வந்திருக்க, உன்னை என்னடா சொல்லுது என்று நாம அவனை ஏசுவோமா இல்லையா? இவனை விட ஒரு துர்பாக்கியசாலிய ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? வேதனைப்படுவோம். என்னடா இது, பரீட்சைக்கான கொஸ்டினை சொல்லியாச்சு, முட்டை மார்க் எடுத்து வந்திருக்கான என்று எப்படி நாம் வேதனைப்படுவோமோ, அதுபோல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மறுமையில கேட்கக்கூடிய கேள்வியை சொல்லிவிட்டான். அந்த கேள்வியை சரியான முறையில் நாம் எழுதுகின்றோமா? அந்த கேள்விக்கான ஆயத்தத்திலே ஒவ்வொரு நாளும் ஈடுபடுகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வியிலேயே நமக்கு என்ன செய்கின்றது? அது சரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு வெற்றி என்று சொல்லி காண்பிக்கின்றான். முதல் கொஸ்டின் உனக்கு சரி என்று சொன்னால் நீ பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படின்னா அந்த கேள்வி எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி, எவ்வளவு ஒரு கவனிக்கத்தக்க ஒரு கேள்வி. ஏன் அல்லாஹ் அதை அப்படி சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது. பல்வேறு விதமான நன்மைகளிலிருந்து அவனை தூண்டக்கூடியதாக, தீமைகளிலிருந்து தடுக்கக்கூடிய காரியமாக இந்த தொழுகை இருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? இந்த கேள்வி ஒரு இடத்திலே சரியாக இருக்கும் என்று சொன்னால் அவன் வெற்றி அடைந்து விடுவான் என்கின்ற ஒரு அடிப்படையை சொல்லி தருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட என்ன செய்றாங்க? கேட்கின்றார்கள், அரைத்தும், நீங்கள் அறிவீர்களாம், லவ் அன்ன நஹரன் பி பாபி அஹதிக்கும், உங்களுடைய ஒருவருடைய வீட்டின் வாசலிலே ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, யகுதஸிலு ஃபீஹி குல்ல யௌமின் ஹம்ஸன், அந்த ஆற்றிலே அவர் ஒரு நாளைக்கு 5 முறை குளிக்கின்றார். மா தகுலு தாலிக யுபகி மின் தரனிஹி, அவருடைய மேனியில ஏதாவது ஒரு அழுக்கு இருக்குமா? உடலில் ஏதாவது அழுக்கு இருக்குமா? காலு, சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், லா யுபகி மின் தரனிஹி ஷைஆ, எந்த விதமான அழுக்கும் அவருடைய மேனியில இருக்காது. ஏன்? 5 முறை குளிக்கிறாரே. 5 முறை ஒருவர் குளித்தால் அவர் உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமா? சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், மின் தரனிஹி ஷைஆ, எந்த விதமான அழுக்கும் அவருடைய மேனியில இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபதாலிக மிஸ்லு ஸலாத்தில் ஹம்ஸின்,
இந்த தொழுகை இதற்கு உவமையானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு ஆற்றிலே ஒரு மனிதர் குளித்தால் எப்படி அவன் பரிசுத்தமாக ஆகிவிடுகின்றானோ அதுபோல 5 நேர தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் அவன் கடைபிடிக்கின்ற பொழுது அவன் சுத்தமாக ஆகின்றான். யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயாம், அல்லாஹ் இதன் மூலம் அந்த பாவங்களை அழிக்கிறான் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு வாரத்திலையும் ஒருத்தர் கடைபிடிக்கிறார், ஒவ்வொரு மாதமும் கடைபிடிக்கின்றார், வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தால் அன்றாடம் மனிதர் என்ற அடிப்படையில் அவருடைய பாவங்கள் ஒவ்வொரு நாளாக நிசைகின்றது, குறைந்து கொண்டே இருக்கின்றது. கொஞ்சம் இன்னைக்கு லீவா இருக்குது, மக்கள் அதிகமா வரவங்க எல்லாமே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த நன்மைக்கான இந்த பாவத்திற்கான அளவு இந்த தொழுகையின் மூலம் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதை அழிக்கிறான் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இப்ப தொழுகை எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பாருங்களேன். மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த தொழுகை என்பது அன்றாடம் பாவங்களை கழுவக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதால் தான் அந்த கேள்வி சரியாக இருப்பதன் காரணமாக அல்லாஹ் வெற்றியை கொடுக்கின்றான். இன்னும் இந்த தொழுகை சம்பந்தமான ஏராளமான செய்திகள் பாவங்களை அழிக்கக்கூடிய, பாவங்களை ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இன்னொரு நபி மொழியை பாருங்களேன். அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகை இருக்கின்றது. வல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி, ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரையிலும் அவற்றுக்கு இடைப்பட்ட பாவங்களுக்கான பரிகாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு நபி மொழியிலே சுட்டி காட்டுகின்றார்கள். ஒரு நாள் கடைபிடிச்சா 5 நேர தொழுகை குளித்து சுத்தமாகக்கூடிய ஒரு பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில போகின்றது. அதை ஒரு வாரத்து அளவுக்கு கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு இடைப்பட்ட அந்த பாவங்களுக்கான பரிகாரமாக இந்த தொழுகை அமைந்து விடுகின்றது. இப்படியே மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாமல் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்தித்தா அல்லாஹ் எதை தருவான்? சொர்க்கத்தை தானே தருவான். அந்த கோணத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், உன்னுடைய முதல் கேள்வியே அங்கே சரியாக இருக்கும் என்று சொன்னால், அதை சரியாக நீ எழுதுவாய் என்று சொன்னால், அதை சரியாக கடைபிடிப்பாய் என்று சொன்னால் உனக்கு வெற்றி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டுகின்றார்கள். இன்னும் பாருங்களேன், இந்த தொழுகை சம்பந்தமாக எப்படியெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, அல்லாஹ் எப்படி இதற்கு சொர்க்கத்தை தருகிறான் என்கின்ற ஒரு செய்தியை கூட நபி மொழியில ஆச்சரியமாக பார்க்க முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், ஒரு மலையிலே இருந்து கொண்டிருக்கிறார், ஊருக்கு வெளியே. தொழுகைக்கான நேரம் வருகின்றது, அங்கே பாங்கு சொல்லுகின்றார், தொழுகை இக்காமத் சொல்லி தொழுகை அவர் தொழுது முடிக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதரை பார்த்து ஆச்சரியப்படுகின்றான். ஆக எனக்கா எவ்வளவு பயந்து அவன் நம்ம பாங்கு சொல்லி அதற்காக இக்காமத் சொல்லி என்னை தொழுகிறான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான், இவன் எதற்காக செய்கின்றான்? ஃபகத் கஃபர்த லி இபாதி, என்னுடைய அடியானுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். ஃபஅதுஹுல் ஜன்னாம், அவனை சொர்க்கத்தில் நுழைத்து விட்டேன். தொழுகை சொர்க்கத்தில் நுழைக்கும் என்பதற்கான ஒரு 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 முன் அறிவிப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப இதையெல்லாம் ஒவ்வொன்றாக கழிக்கின்ற பொழுது, கவனிக்கின்ற பொழுது, மனிதனுடைய வாழ்க்கையில இந்த தொழுகை என்பது பல்வேறு கோணங்களில் பாவத்தை அழிக்கக்கூடிய, ஒழிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான், இந்த முதல் கேள்வி உனக்கு சரியா இருக்கா, உனக்கு வெற்றி. முதல் கேள்வியே சரியில்லை என்று சொன்னால் அதை அடுத்து வரக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகள் அது ரொம்ப சிரமமாக இருக்கும் என்பதையும் மார்க்கம் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம், நீ அந்த தொழுகையில நிலையாக இருக்க வேண்டும், அந்த தொழுகையினுடைய வாழ்க்கையில நீ பேண வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் சொல்லப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் வருகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி அஸப்து ஹத்தன், நான் தண்டனைக்குரிய ஒரு பாவத்தை செய்து விட்டேன், எனக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை நீங்க நிறைவேற்றுங்க என்று ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்றாங்க. சொன்ன உடனே தொழுகை நேரம் வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் தொழ போயிட்டாங்க. இப்ப இந்த நேரத்துல தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை மீண்டும் நினைவுபடுத்துகின்றார், நான் தண்டனைக்குரிய ஒரு காரியத்தை செய்து விட்டேன், என்ன நீங்க என்ன செய்யுங்க, அந்த தண்டனை நிறைவேற்றுங்க என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நீ தொழுதியா என் கூட? ஆமா, அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிச்சிட்டான். பாருங்க, நிதர்சனமாகவே அல்லாஹ் அறிந்தவன் இல்லையா, வஹீயின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி காட்டுகின்றான். ஒரே ஒரு விதி வழக்கு என்ன, பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஒருத்தர் 5 நேரம் தொழுதாரு, மனிதர் என்ற அடிப்படையில்
சிறு பாவங்கள் தான் இந்த உத்தரவாதமே ஒழிய மார்க்கம் சொல்லுகின்ற பெரும்பாவங்கள், ஒருத்தர் சிறுக்கு வைக்க நிலையில் தொழுகை கடைபிடிக்கிறாரு, எந்த பலனும் இருக்காது. வட்டி வாங்குகின்றார், அது பலனளிக்காது. தற்கொலை செய்கின்றார், மார்க்கம் எதையெல்லாம் பெரும்பாவங்கள் என்று பட்டியல் போடுகின்றதோ அதுவெல்லாம் அழிக்க மாட்டார். மனிதர் என்ற அடிப்படையில் அந்த பாவங்களை அழிப்பதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், இந்த ஒரு தொழுகை மூலம் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, வத்லு மா ஊஹிய இலைக்க மினல் கிதாப், நபியே வேதத்தில் உமக்கு எது வகையாக அறிவிக்கப்பட்டதோ மக்களுக்கு நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வாக்கீமு ஸலா, நீங்கள் தொழுகை நிலைநிறுத்துங்கள், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், இந்த தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவங்களை விட்டு தடுக்கக்கூடிய, அருவருப்பான காரியத்தை விட்டு தடுக்கக்கூடியதாக இது இருக்கும் என்ற ஒரு கவசமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்படி எல்லா கோணங்களையும் நாம் தொழுகை எடுத்து பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய பாவங்களை அழிப்பதற்கான அனைத்து வழிமுறைகளும் இந்த தொழுகையிலே நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. சொல்ல போனால் இந்த தொழுகையினுடைய முதல் துவாவை எடுத்து பாருங்களேன். முதல் துவா தக்பீர் கட்டினவுடன் சனா என்று ஒரு துவா ஓதுறோம். அந்த துவாவுடைய அர்த்தத்தை நாம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? அதனுடைய பொருளை உணர்ந்து நாம ஓதி இருக்கிறோமா? அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், இறைவா எனக்கும் என்னுடைய தவறுக்கும் நீ ஒரு தூரத்தை ஏற்படுத்தி, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரம் இருக்குது அது மாதிரி என்னுடைய பாவத்திற்கு என்ன செய்ய, அந்த ஒரு இடைவெளி ஏற்படுத்தி, அதிலிருந்து ஒரு ஆடை அழுக்கிலிருந்து தூய்மை அடைகின்றதை என்னுடைய பாவத்தை என்ன செய்ய, அது மாதிரி தூய்மையாக்கு என்றெல்லாம் அந்த துஆவினுடைய பொருளை நாம் கவனிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தொழுகையிலே பாவத்தை மன்னிப்பதற்கான வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்படி ஏராளமான செய்திகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த கேள்வியை கேட்டவுடன் நமக்கு சொர்க்கம் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், உனக்கு வெற்றி என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் பாவங்களை அழிக்கக்கூடிய ஒழிக்கக்கூடிய காரியமாக அமைந்திருப்பதன் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு அடிப்படையை அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான், தொழுகையின் மூலம் நமக்கு சொல்லித் தருகின்றான். இதுவெல்லாம் இந்த தேர்வுகளிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். கொஸ்டின் பேப்பரை நமக்கு கொடுத்தாச்சு, அதுலயே கேள்வியை சொன்னதற்கு பின்னால் ஒருவன் அதை வாழ்க்கையில கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அவனை விட ஒரு மனிதன் நம்ம பார்க்கவே முடியாது. ரொம்ப சிரமமான விஷயம். ஏன், பதிலே சொல்லியாச்சே, அதற்கு பின்னாலும் அவனுடைய நிலை தொடரும் என்று சொன்னால் அப்போ அது மறுமையில் அவனுடைய அந்த மறுமை வாழ்க்கை கேள்விக்குரியதாக மாறிவிடும் என்கின்ற ஒரு அடிப்படையோடு இந்த செய்தியை நாம் அணுக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தேர்வு அறைகள்ல கூட நமக்கு என்ன செய்யப்படும், இது மாதிரி கொஸ்டினையும் தாண்டி அதற்கான நேர அளவுகள் கூட நமக்கு சொல்லித்தரப்படுமா இல்லையா? இந்த பரீட்சை நேரம் என்பது ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் என்றெல்லாம் நமக்கு நேரங்கள் சொல்லப்படும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே மனிதனுக்கு என்ன செய்யல, இது எவ்வளவு நேரம் என்பதை சொல்லவில்லை. பரீட்சையில எல்லாத்துக்குமே ஒரே டைம் தான், 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் தான். ஆனா மனிதனுடைய வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு எவ்வளவு டைம் என்பதை சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு 5 வயசா இருக்கலாம், 10 வயசா இருக்கலாம், 100 வயசா இருக்கலாம். 900 வருடம் வரைக்கெல்லாம் நபிமார்கள் வாழ்ந்தார் என்று கேள்விப்படுகின்றோமே, நேரம் எப்பொழுது முடியும் என்பது நமக்கு தெரியாது. எந்த நேரம் வேண்டுமானாலும் நமக்கு மரணம் வரலாம், எந்த நேரம் வேண்டுமானாலும் அதை நாம் சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தினுடைய சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்கின்றார்கள், பல்வேறு விதமான செய்திகளில் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். நேரம் நமக்கு தெரியாது. பலருடைய மரணங்களை பார்க்கின்றோம். நல்லா தான் இருக்கிறாரு, பேசுறாரு, நேத்தா அவரை பார்த்து சிரிச்சேன், பேசினேன், அவரோடு சாப்பிட்டேன், மறுநாள் என்ன, அவருடைய இறப்பு செய்தி காதுகள் கேட்கின்றது. ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய வானவரை நியமித்து வைத்திருக்கின்றான். லஹு முஅக்கிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபலுனஹு மின் அம்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் 2 வானவர்களை நியமிக்கிறான். அவர்கள் முன்னாலும் பின்னாலும் வலதுபுறமும் இடதுபுறமும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எப்பொழுது அந்த பாதுகாப்பு தேவையில்லை என்று அவர்களுக்கு கட்டளை இடுகின்றானோ அப்பொழுது அவர்கள் விலகி விடுவார்கள். மனிதனுடைய பாதுகாப்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு மரணத்தினுடைய நேரம் அவனுக்கு சொல்லித்தரப்படவில்லை. எப்பொழுது வேண்டுமானால் மரணம் அவனை நோக்கி வரலாம் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த மார்க்கம் நமக்கு என்ன செய்கின்றது, பல்வேறு விதமான அந்த தேர்வு சம்பந்தமாக நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையாக இருக்கின்றது. அதே போல பரீட்சை கூடத்துல நாம் என்ன செய்வோம், இது மாதிரி நேர காலம் தெரியாது ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட
பரீட்சையிலே நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. என்ன? அதாவது உலக தேர்வுல நாம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? அதற்கான திருப்பி ஒரு மறு தேர்வு எழுதி அதை நாம அடைந்து கொள்ளலாம், தேர்ச்சி ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனா மறுமைக்கான தேர்வில் அல்லாஹ் வைத்திருக்கின்றானே, அதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்புகள் வழங்கப்படாது. மறுமைக்கான தேர்வுல நாம போய் அல்லாஹ் இடத்துல எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடு என்று நாம் கேட்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக வழங்கப்படாது. எத்தனையோ பேருடைய செய்திகளை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொருவரும் கதறுவார்கள், இறைவா எனக்கு இனி ஒரு வாய்ப்பை கொடு, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு, நான் என்ன செய்யறேன், நல்ல அமலிலே செய்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார், நான் லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு கொஞ்ச நேரத்தை கொடு, ஃபஅகும் மினஸ் சாலிஹீன், நான் தர்மம் செய்து நல்லவனாக மாறிவிடுகிறேன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு வகையான புலம்பல்கள். எல்லா புலம்பல்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? கல்லா, நீ பேசக்கூடிய இந்த பேச்சுக்கெல்லாம் வெறும் வெற்று வார்த்தைகள், அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்ல. உலகத்திலே உனக்கான எல்லா அறிவுரைகளும் சொல்லப்பட்டது, இங்க நீ நேரம் கேட்கிறியா? மீண்டும் அனுப்புவதற்கான வாய்ப்பு கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் மனிதனுடைய புலம்பல்களை திருமறை குர்ஆனிலே பார்க்கின்றோம். இது கெட்டவர்களுக்கு மாத்திரம் கிடையாது, நல்லவர்களுக்கு இந்த நிலைதான். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை மரணிக்க செய்து விட்டான் என்று சொன்னால் மீண்டும் ஒரு வாய்ப்பே கிடையாது. எந்த அளவுக்கு சொன்னா, நல்லவர்கள் கூட அல்லாஹ்விடத்தில் வாய்ப்பை கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள் அவங்க அல்லாஹ்விடத்துல போய் என்ன செய்வாங்களாம்? அது எவ்வளவு பெரிய விஷயம். உலகத்துல எதிரிகளோடு சண்டை போட்டு தன்னுடைய உடம்புல எதிரிகளுடைய வாள்களை ஏந்தி பல்வேறு விதமான தாக்குதல்களால் அல்லாஹ்விடத்திலே அந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று சொல்லி நன்மைகளை அள்ளுவதற்கு அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை விட்டவர்கள் போய் கேட்பார்கள், இறைவா எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடு, இது மாதிரி போரிலே கலந்து கொள்ள வேண்டும், அதில் நான் பங்களிக்க வேண்டும், இது மாதிரி கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புகளை கேட்பார்கள். ஆனால் அவர்களுக்கும் அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படாதே. இப்ப நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவார்கள் என்று சொன்னால் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படாதே. ஆனா உலக தேர்வில் அப்படி கிடையாது. திருப்பி அந்த தேர்வை எழுதி நாம் தேர்ந்து விடலாம். ஆனால் மறுமையை பொறுத்த அளவில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த மறுமைக்கான தேர்வில் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படாது. அது நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி எந்த வாய்ப்பும் வழங்கப்படாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான தேர்வுக்கான இந்த நேரம் பொன்னான காலம், அது ஒரு பொக்கிஷம் என்று நாம் விளங்குகின்ற பொழுது அந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளலாம். அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் கேள்விக்கான அந்த தாக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது ஏற்படுகின்ற பொழுது பல்வேறு விதமான நன்மைகளை அது அள்ளி தருகின்றது. பல்வேறு விதமான தீமையில் இருந்து காத்து மறுமையில் அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே அத்தகைய ஒரு முயற்சியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய தேர்வுக்கும் மறுமைக்கான தேர்வுக்குமான பல வித்தியாசங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதுல இன்னொரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், உலக தேர்வுல நமக்கான அந்த பரீட்சையை நம்முடைய அந்த பேப்பர்களை திருத்துவதற்கு அதற்கான ஒரு ஆசிரியரோ அதற்கான நியமிக்கப்பட்ட ஒருத்தர் தான் திருத்துவாரு. இது உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். மறுமையிலும் அல்லாஹ் நம்முடைய அந்த அமல்களை பதிவு செய்வதற்கு பல ஏற்பாடுகளை உலகத்திலே செய்திருக்கின்றான். கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தர்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் செய்யக்கூடிய நன்மையை தீமையும் ஒன்று விடாமல் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இது சின்னது பெருசு எதுவுமே கிடையாது, அனைத்தையும் ஒன்று விடாமல் பதிவு செய்து விடுவார்கள். ஏன்? மறுமையிலே அந்த புத்தகத்தை அவன் கையிலே வாங்கியவுடன் அவன் பார்த்த உடனே அவனே அரண்டு போயிடுவான். இன்னும் ஒண்ணு கூட விடலையே, ஒரு சின்ன விஷயம் கூட விடலையே, ஒரு கஞ்சாடை செய்தோம் அதை கூட இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி மறுமையிலே ஒவ்வொருவரும் தன்னுடைய கையிலே அந்த ஏடுகளை கொடுத்தவுடன் அவங்க பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய விதத்தை வைத்து அவனுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம்.
சில மக்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் வலது கரத்திலே கொடுப்பான், அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சில ஆட்களுக்கு இடது கரத்திலே அந்த புத்தகம் வழங்கப்படும், அவர்கள் எனக்கு ஏன் இந்த புத்தகத்தை கொடுத்தீங்க, இந்த உலகத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடக் கூடாதா என்று புலம்பக்கூடிய கதறுகள் எல்லாம் திருமறை குர்ஆனில் இருக்கின்றது. சிலருக்கு அல்லாஹ் புத்தகத்தை கொடுப்பான், முதுகுக்கு பின்னாடியே கொடுப்பான். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான விஷயம். நம்ம கோவப்பட்ட நம்ம மூன்றாம் விதத்தை கடைபிடிப்போம் அல்லவா, அது மாதிரி வலதுபுறம் இல்லாமல் இடதுபுறம் இல்லாமல் முதுகுக்கு பின்னால் கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் புத்தகம் சம்பந்தமாக அவனுடைய தேர்வு சம்பந்தமாக திருமறை குர்ஆனில் சொல்லப்படுகின்றது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்வானா, இக்ரா கிதாபக, உன்னுடைய கிதாபை நீயே படி, உன்னுடைய புத்தகத்தை நீ பரீட்சை எழுதினா இல்லையா, உலகத்தில் தேர்வு எழுதினா இல்லையா, உன்னுடைய தேர்வுக்கான அந்த மதிப்பெண்ணை நீயே போட்டுக்கோ. அல்லாஹ் நம்ம இடத்திலே படைக்கிறான். நம்ம பார்ப்போம், ஏன்னா நமக்கு தெரியுமே உலகத்தில் நாம எப்படி வாழ்ந்தோம், எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அந்த கட்டளைகளை எப்படி கடைபிடித்தோம் நமக்கே தெரியும். அல்லாஹ் ஒரு கட்டத்தில் என்ன செய்வானா, அந்த புத்தகத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்து நீயே உன்னுடைய மார்க்குக்கு நீயே என்ன செய்ய அதை போட்டுக்கொள் என்று சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ் நம்முடைய கரங்களிலே கொடுப்பான் என்றெல்லாம் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயமாக பார்க்கின்ற பொழுது மறுமைக்கான அந்த தேர்வுக்கும் உலகத்திற்கான தேர்வுக்கும் எவ்வளவு ஒரு ஒத்து போகின்ற பல்வேறு விதமான வித்தியாசங்களை பார்க்கின்றது. இதை கவனத்தில் வைத்து நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அமல் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் அந்த வாழ்வு, அந்த வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், சரியான முறையிலே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையை தான் இந்த செய்திகள்லாம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இன்னும் மார்க்க நமக்கு என்ன செய்கின்றது, இந்த தேர்வுக்கான விஷயத்தில் நேரம் நமக்கு தெரியாத காரணத்தினால், அதனுடைய அந்த நேர கால அளவு தெரியாத காரணத்தினால் அதை அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை மறைமுகமாக வைத்திருக்கின்றான். எப்பொழுது வேண்டுமானால் மரணம் வரும் என்கின்ற ஒரு நிலையில் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கின்ற பொழுது மரணத்தை நினைக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கை கழிக்க வேண்டும். அடுத்த நிமிடம் எனக்கு மரணம் வந்துவிட்டால் என்னுடைய நிலை என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்த ஒரு வாய்ப்புகள் எனக்கு வழங்கப்படாது, இந்த உலகத்தில் நான் சரியான முறையில் அந்த தேர்வை எழுதவில்லை என்று சொன்னால் திருப்பி ஒரு வாய்ப்புகள் வழங்கப்படாது, தேர்வுடைய நேரம் முடிந்து விடலாம் என்பதை எல்லாம் கவனத்திலே கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் நமக்கு சொல்லி இருக்கின்ற இந்த ஒரு அடிப்படையை நாம் ஆழமாக பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு மறுமையிலே கேட்கக்கூடிய அந்த முதல் கேள்விக்கான அந்த முதல் கொஸ்டினை தயார் செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு எனக்கும் தர வேண்டும். அன்றாடம் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திருக்கின்றார்கள், பல்வேறு விதமான பாதுகாப்புகளை தேடி இருக்கின்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நேரத்தில் கூட தொழுகை விடாத ஒரு முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில இருக்கின்றது. இதையெல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கேள்விக்கான பதிலை தயார் செய்வதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு அறிவிப்பை செய்து முடித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை 5 மணி அளவில் கோட்டாரில் மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் சகோதரர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அதில் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலும் அதுல முஸ்லிம் சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு அதிகாரிகளால் தாக்கப்படுகின்றார்கள், ஒடுக்கப்படுகின்றார்கள் என்பன போன்ற விழிப்புணர்வுக்கான ஒரு நிகழ்ச்சியாகவும் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிளையின் சார்பாக அதற்காக வாகனம் ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பெயர்களை கொடுத்து அதிலே பங்களிப்பு செய்து நன்மைகளை பெற வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை செய்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.